ஈசின்றது எக்யூப்மென்ட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து வில்லங்கம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1980ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 45 இயர்ஸ்க்கு வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்க்கணும்னா, நம்ம கவர்மெண்ட் சைட்டில் போயிட்டு ஈசி வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். இ-சேவை மையத்தில் கிடைக்கும், எங்கே வேணால் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா, ஒரு 45 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல் ஈசியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ வந்து இந்த 1980ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்குது இது. நீங்கள் எத்தனாவது ஆளாக இதில் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1980ஸ்ல ஒருத்தங்க இந்த லேண்டு ஓனர்னால் அவங்க நேம் வரும். தென் 1990ஸ்ல இன்னொருத்தர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட நேம் அண்டு செல்டின் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ 95ல் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அது ஒரு தேர்ட் ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2005ல் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஃபோர்த் ஓனர். ஸோ நீங்கள் 2025ல் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்த் ஓனர். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து என்னென்னா உங்களுக்கு அதில் ஏதாவது வில்லங்க இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈசியில் 2 கேட்டகரி இருக்குது. கம்ப்யூட்டர் ஈசி, மேனுவல் ஈசின்னு 2 இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஈசி. அது வந்து 1980ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கலாம். மேனுவல் ஈசின்றது பற்றி இப்போ பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். சென்னை ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.